இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல 7th ஸ்டாண்டர்ட் வந்து வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாக்குறது வந்து எந்த நூற்றாண்டுல இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அடிமை வம்சத்துல இருந்து நம்ம போறோம். அடிமை வம்சத்துக்கு முன்னாடி அரபு படையெடுப்புகள்லாம் இருக்கு. அது நமக்கு சிலபஸ் தாண்டி தான் வரும். அதை நீங்க ரெண்டாவது ஒரு ரீட் பண்ணி அதை பாயிண்ட் எடுத்துக்கலாம் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம வந்து இதுல இருந்து போறோம். 11ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கதையை தொடங்கும். நான் அதை பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்திரிச்சு எல்லாரும் ஓடிடுவீங்க. இதை 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தொடங்கினேன்னா. அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியா ஃபர்ஸ்ட் இந்த கதை புரியறதுக்கு மாதிரி வா. ஓகேவா? இந்த 11ஆம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் இந்த கதையை நம்ம தொடங்கி கொண்டு வரோம். இவங்க வந்து பேசிக்கா வந்து துருக்கியர்கள். ஓகேவா? இந்த டெல்லி சுல்தான்ங்கிறவங்க துருக்கியர் பகுதியில இருந்து வந்தவங்க. வேற யாராவது ஆன்லைன்ல வந்திருக்காங்களே இப்போ? ஓகே. ரைட். அப்போ இந்த டெல்லி சுல்தான்ங்கிறது ஒரு 11ஆம் நூற்றாண்டு காலத்துல இருந்து நம்ம கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் இங்க எதுக்கு வருவாங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாங்க. இங்க உள்ள கோவில்கள் அப்புறம் இந்த அரசருடைய பொன் பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு டீம் அங்க இருந்து இங்க வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அவங்க மேக்சிமம் அவங்க வந்து குதிரைப்படை வீரர்களா தான் இருப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கங்கை சமவெளிய கைக்குள்ள எடுக்கிறாங்க. அவங்க கைப்பற்றிய பகுதிகள்னு பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள இன்றையாய் வந்து கங்கை சமவெளியை தங்கள் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரதுல வந்து வெற்றி பெற்றாங்க. ஓகேவா? ரைட். ரொம்ப மூர்க்க குணமா தாக்கக்கூடியவங்க. சரியா? ரொம்ப அரக்க குணத்துல இருப்பாங்க இவங்க. அட்டாக்லாம் இங்க உள்ளவங்க தாக்கு பிடிச்சிட மாட்டாங்க. ஹலோ. ஓகே. ரைட். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அடிமை வம்சத்துல இருந்து போறோம். இந்த இயரை வந்து கரெக்டா படிக்கணும். சரியா? அடிமை வம்சம் ஸ்டார்டிங் வந்து மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. மம்லுக் வம்சம் தான் இந்த அடிமை வம்சம். 1206 இருந்து 1290. சரியா? 1206 டு 1290 தான் இந்த அடிமை வம்சம். சரி, ரைட். முதலாக இந்தியாவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நல்ல ஞாபகம் வச்சுருங்க. நான் ரெண்டாவது ஒருக்கா ரிவைஸ் பண்ணுவேன். அதனால அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வச்சுருங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை யாரால? முஸ்லீம்களின் ஆட்சி முதல்ல முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டது. முகமது கோரி. ஓகே. முகமது கோரி அல்லது கோரி முகமதுன்னு சொல்லுவாங்க. முகமது கோரி அல்லது கோரி முகமது. ஓகேவா? ரைட். இந்த ஆளுக்கு என்னன்னா மகன்கள் கிடையாது. கதையை நல்லா புரிஞ்சுடுங்க. இவருக்கு வந்து மகன்கள் கிடையாது. அதனால பண்டகன் சொல்லுவாங்க. பண்டகன்னா வேற யாரும் கிடையாது, விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமையை குறிக்கக்கூடிய ஒரு பாரசீக சொல். சரி, ஒரு பர்சியன் ஒரு லாங்குவேஜில் வரக்கூடிய ஒரு சொல் தான் இந்த பண்டகன். ரைட். அப்போ இவருக்கு முகமது கோரிக்கு வந்து என்னன்னா மகன்கள் கிடையாது. அதனால இராணுவ பணிக்கு விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமைகள்ல ஒரு நல்ல அடிமையை தேர்ந்தெடுப்பாரு பாருங்க. ஓகே. இப்படி அடிமைகளை வச்சு பராமரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஃபுல் இந்தியாவை அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறது ஒரு ஆளால கஷ்டம். அதனால என்ன பண்றாங்கன்னா மாநில அளவுல ஆளுநர்களை நியமிப்பாங்க. ஆளுநர்கள். ஓகேவா? அந்த ஆளுநர்களை பிற்காலத்துல சுல்தான்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இவங்களுடைய ஆட்சியில மன்னர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவங்க வந்து சுல்தான். அப்ப அந்த சுல்தான் நிலைக்கு உயர்த்தப்பட்ட இந்த ஆளுநர்களை தான் உயர்த்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஆளுநர்கள்லாம் யாருன்னா இந்த பண்டகன்கிற அடிமையை கொண்டு வரப்பட்டவங்கள நல்லவங்களை பார்த்து ஆளுநரா நியமிப்பாங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கும். அப்புறம் காலப்போக்கில் இந்த ஆளுநர்களுக்கு பதவி உயர்வு எப்படின்னா சுல்தான்கள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. சரி, அப்போ முகமது கோரி இந்த மாதிரி அடிமைகளை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆள் 1206 இறந்து போறாரு. சம்பவம் பார்த்துருங்க. 1206. அப்புறம் இது ஏன் எப்படி இறந்தாரு எங்கோடி இறந்தாருங்கிற விஷயத்த நான் அடுத்த பாயிண்ட்ஸ்ல சொல்லுவேன். இதுல அவுட் சோர்ஸ் சொல்லும் போது கதையை கிளியரா சொல்றேன். இப்போ ஜஸ்ட் நீங்க தெரிய வேண்டியது இந்த அடிமை வம்சங்கிறது தான் நம்ம முக்கியமா படிக்க போறோம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1206 இருந்து 1290 வரைக்கும் தெரியணும். இந்த அடிமை வம்சத்துக்கு காரணமானவர்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது கோரி தான் அடிமைகளை வாங்கி வளர்க்கிறாரு. ஏன்னா காரணம் அவருக்கு மகன்கள் இல்லை. அப்புறம் மாநில அளவுல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவங்க அந்த அடிமைகள் தான். காலப்போக்கில் அவங்க சுல்தான் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். இந்த பட்சத்துல 1206 முகமது கோரி இறந்து போறாரு. அப்புறம் இந்த டெல்லி இந்த மாதிரி வட இந்தியா பகுதியை ஆட்சி பண்றதுக்கு ஒரு திறமையான ஆள் வேணுங்கிற போது
இங்க யார் வராருன்னா குத்புதீன் ஐபக்னு ஒரு அவரை, அந்த அடிமைகள்ல ஒரு ஆள் தான். ஓகேவா? இவரே என்ன பண்ணிட்டாரு, துருக்கிய பகுதிகள், இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார். சரியா? யாருடைய அடிமைன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் முகமது கோரியினுடைய அடிமை. ஓகே, அது ஒரு பாயிண்ட் நல்லா தெரியும். முகமது கோரியில இருந்து நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லி தரேன். முகமது கோரியினுடைய இறப்புக்கு பின் யார் வரா, குத்புதீன் ஐபக் வராரு. இவர் தான் அடிமை வம்சம், ஏன்னா இவர் ஒரு அடிமை. சோ அடிமை வம்சத்தினுடைய அடிக்கல்லை யார் நாட்டினார் அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக். சரியா? கல்ல குத்தி நாட்டிட்டார் அப்படின்னு படிச்சுங்க. சரியா? அப்போ அந்த அடிக்கல்லை நாட்டினது யாருன்னு கேட்டா இந்த குத்புதீன். இவர் தொடங்கி வச்ச அந்த மரபுக்கு பேர் தான் மம்லுக். மம்லுக்னா அடிமை. சரியா? ரைட். மம்லுக் என்ப வார்த்தைக்கு அடிமை நம்ம ஏற்கனவே இங்க ஒண்ணு பார்த்தோம், அது பண்டகன். பண்டகன்ங்கிறது பாரசீக வார்த்தை. இது மம்லுக்குங்கிறது எந்த சொல்லுன்னு கேட்பாங்க. என்ன சொல்? அரேபிய சொல். மம்லுக்குங்கிறது அரேபிய சொல். ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் இதை மாத்திடுவானுங்க. ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் அவன் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு. எதை மாத்தலாம் தான் காத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க, கொஸ்டின் எடுக்கக்கூடிய அந்த அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மம்லுக் எனும் அரேபிய சொல்லுக்கு திடீர்னு வேற ஏதாவது ஒரு சொல்ல போட்டுருவானுங்க. சரியா? ரைட்டு. அடிமை என்று பொருள். அப்புறம் இதுக்கு பிற்பாட்டில் வரக்கூடிய முக்கியமான மன்னர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இவங்களை பத்தி தான் டீட்டெயிலா படிப்போம். இந்த குத்புதீன் ஐபக், அப்புறம் அவருக்கு அடுத்தாப்புல இல்டுமிஷ், அதாவது சும்சுதீன் இல்டுமிஷ், அப்புறம் கியாசுதீன் பால்பன். சரி, இந்த அடிமை வம்சத்துல 3 முக்கியமான மன்னர்கள் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் தான். 3 முக்கியமான மன்னர்கள் குத்புதீன் ஐபக், சும்சுதீன் இல்டுமிஷ், கியாசுதீன் பால்பன். இப்போ ஓரளவு உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்கும். என்ன ஸ்டோரி புரிஞ்சிருக்குன்னா முகமது கோரி. சரியா? முகமது கோரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில முஸ்லிம்களின் ஆட்சியை யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முகமது கோரியை தான் சொல்லணும். இந்த குத்புதீன் ஐபக் சொல்லிடக்கூடாது. ஓகேவா? அது அடிமை வம்சம். ரைட். அப்போ முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டா முகமது கோரி. முகமது கோரி முகமது கோரி தான். ரைட். 12ஆம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டது. இவருக்கு மகன்கள் இல்ல, அதனால யாரும் வாடகைக்கு எடுக்கிறாரு, வாடகைக்கு இல்ல அடிமைக்கு எடுக்கிறார், அடிமை விலைக்கு வாங்கி வைக்கிறாரு. பண்டகன் இந்த பாரசீக சொல்களுக்கு அடிமைகளை குறிக்கக்கூடியது. அவர்கள் ஆளுநரா நியமித்தாரு, அப்புறம் சுல்தானுக்கு மாத்துறாரு. அவர் இறந்து போறாரு 206ல. குத்புதீன் ஐபக் இந்திய பகுதிகளுக்கு அவர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு, சார்ஜ் எடுக்கிறாரு. சோ அடிமை வம்சத்தினுடைய ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டியது யாருன்னு கேட்டா இந்த குத்புதீன் ஐபக். அந்த வார்த்தைக்கு பேரு அரேபிய வார்த்தை. மம்லுக் என்ற சொல்லுக்கு அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். முக்கியமான மன்னர்கள் நம்ம திருப்பியும் பாக்குறோம். குத்புதீன் ஐபக், சும்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். ஓகேவா? ரைட். இவங்க டோட்டலா எத்தனை ஆண்டுகள் இந்த வம்சம் இந்தியாவை ஆட்சி பண்ணிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 84 ஆண்டுகள் இந்த டோட்டல். அதாவது 1206 to 90 வரைக்கும் 84 ஆண்டுகள் இந்தியாவை இந்த டீம் ஆட்சி பண்ணிருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான். ரைட். அப்புறம் குத்புதீன் ஐபக்கை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த குத்புதீன் ஐபக்குங்கிறவரு சரியாக 6ல இருந்து 10 வரைக்கும் தான். ஞாபகம் வச்சிருங்க. மொத்தம் 6, ஒரு 4 வருஷம், அப்படி கேப் 4 வருஷம். சரி, இதுல ஒரு கொஸ்டின் அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா இந்த வருஷம் 1206 to 1210. சரியா? 10 ஒரு 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க இந்த குத்புதீன் ஐபக். சரி, இவரு எதை ஃபர்ஸ்ட் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணாருன்னு ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. சரியா? சில நேரத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா குத்புதீன் டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார் அப்படி கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் குத்புதீன் ஃபர்ஸ்ட் லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்புறம் பின்னர் தான் தனது தலைநகரை எங்க சேஞ்ச் பண்றாரு? டெல்லிக்கு சேஞ்ச் பண்றாரு. சரியா? 7ஆம் கிளாஸ்ல உள்ளதை நல்ல சூப்பரா படிச்சு வைங்க. நிறைய தடவை 7ஆம் கிளாஸ் அப்படியே கேட்டு வச்சிருப்பாங்க. சரியா? ரைட். அப்புறம் இங்க வந்துருங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி விட்டுருங்க. நான் முக்கியமான பாயிண்ட் வரேன். கீழை கங்கை சமவெளிக்கு வராரு. அங்க அதாவது கீழை கங்கை சமவெளிங்கிறது கொஞ்சம் கிழக்கு பகுதி கங்கை சமவெளிக்குள்ள வரும். இங்க என்ன பகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகாரும் வங்காளமும் இருக்கும். இந்த பகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா பக்தியார் கில்ஜிங்கிறவர்கிட்ட, பக்தியார் கில்ஜி அல்லது பக்தியார் கல்ஜிங்கிறவர்கிட்ட ஒப்படைப்பார். பக்தியார் கல்ஜி என்ன பண்ணுவாருன்னா
இந்த போற இடத்துல உள்ள கோயில்கள், அப்புறம் இந்த கல்லூரிகள், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் என்ன பண்ணிடுவாருன்னா ஒரே திருட்டு தான். சரியா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் திருடி இருக்காங்க. போற இடத்துல எல்லாம் கொள்ளையடிப்பாங்க, அவங்க அதை பங்கு போடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ இந்த பக்தியார் கில்ஜி கிட்ட பீகாரையும் வங்காளத்தையும் கைப்பற்றக்கூடிய பொறுப்பை யார் ஒப்படைத்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக். இவரை நம்பி அதை ஒப்படைச்சிட்டாரு. இந்த ஆளு டெல்லியில இருந்து போறாரு, அங்க போய் நாலந்தா பல்கலைக்கழகத்தெல்லாம் டேமேஜ் பண்ணிடுவார். சரியா? ரைட், அது ரெண்டாவது வரும். அந்த பாயிண்டர் நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். அப்போ பக்தியார் கில்ஜி தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உடைத்து தரைமட்டமாக்கியவர், தீக்கு இரையாக்கியவர் யாருன்னு கேட்டா இந்த பக்தியார் கில்ஜி. இது 7th இருக்காது, ஒரு பின்னாடி இருந்தாலும் இருக்கலாம், 11th இருக்கும். சரி, இந்த பாயிண்ட் நம்ம அவுட் சோர்ஸ்ல பார்க்கலாம். ரைட். அப்புறம் இவர் வந்து வேணால் எழுதி வச்சுக்கலாம், நாலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடியவர், டிமாலிஷ் பண்ணவர், பல்கலைக்கழகத்தை தீக்கிரையாக்கினார். சரி, ஓகே, ரைட். அப்புறம் முக்கியமானது இருக்கு பாருங்க, டெல்லியில ஒரு மசூதியை நிறுவர், அதுக்கு பேரு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். டெல்லியில நிறுவனதுக்கு பேரு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஓகேவா? டெல்லியில நிறுவனதுக்கு பேர் வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை வந்து ஃபர்ஸ்ட் கட்டுறார். இதுதான் இந்தியாவினுடைய மிக பழமையான மசூதி எதுன்னு கேட்டாலும் இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இந்தியாவினுடைய மிக பழமையான மசூதி. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், அடிமை வம்சத்தினுடைய காலகட்டம்னு கேட்டாங்கனாலே 1200 to 90, 84 ஆண்டுகள். ஓகே, ஞாபகம் இருக்கா? ரைட். அப்புறம் இந்தியாவின் முஸ்லிம்களின் ஆட்சியை முதல்ல தொடங்கியவர் யாருன்னு கேட்டா யாரு தெரியும்? முகமது கோரி. ஓகேவா? பண்டகன் பாரசீக சொல், மமுலுக்கு அரேபிய சொல். ரைட், அரேபிய சொல். ரைட். அப்புறம் குத்புதீன் ஐபக்கினுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 206 இருந்து 210, வெறும் 4 ஆண்டுகள். சரியா? இவர் ஃபர்ஸ்ட் எதை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்னா லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் தான் இந்த குத்புதீன் ஐபக். சரியா? அப்புறம் என்ன பண்றாரு, டெல்லிக்கு தலைநகராக மாட்டுகிறார். சரி, அப்புறம் 2 பகுதிகளை கைப்பற்றுவதற்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். யார்கிட்ட ஒப்படைச்சாருன்னு பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜிட்ட ஒப்படைச்சாரு, பீகார் வங்காளம். ரைட். அப்ப பீகார் பகுதியில இருந்த அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை டேமேஜ் பண்ணது யாருன்னு கேட்டா இந்த பக்தியார் கில்ஜி. அப்புறம் டெல்லியில ஒரு மசூதியை கட்டுறார், அதுக்கு பேரு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஓகேவா? இதுதான் இந்தியாவினுடைய மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியது யாரு? குதுப் மினாருக்கு அடிக்கல் தான் நாட்டினாரு, ஆனா இறந்து போவார்ல 4 வருஷத்துல, அதனால இவர் அடிக்கல் நாட்டிட்டு போயிடுவாரு, மருமகன் வந்து கட்டி முடிப்பார் இல்டுமிஸ். ஓகேவா? ரைட். அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியது யார் அப்படின்னு கேட்டா இந்த குத்புதீன் ஐபக், குத்புதீன் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. ரைட். அப்புறம் அவருடைய மருமகன் வராரு, என்ன இருக்கார் மருமகன், அவருக்கு பின் இந்த ஆட்சி பொறுப்பை இல்டுமிஸ் கட்டி முடித்தார். முடித்து திறப்புலாம் வச்சிருப்பார். ரைட். சௌஹான் எனப்படக்கூடிய போலோ விளையாட்டு, சௌஹான் குதிரையேற்ற விளையாட்டு. இந்த விளையாட்டத்தின் பொழுது இந்த மனுஷன் தவறி விழுந்து இறந்து போயிடுவார். யாரு? ஐபக். அவருக்கு பேக்கப் கொடுத்துருவாங்க. ஐபேக்கு 1210 பேக்கப். 1210 குதிரையிலிருந்து விழுந்து இறந்து போயிடுவார். அப்போ இது வந்து ஒரு சிம்பிளான பாயிண்ட். யாரை பத்தி? குத்புதீன் ஐபக்கை பத்தி. ஓகேவா? குத்புதீன் ஐபக்கை பத்தி தெரிய வேண்டியது, இவர் ஒரு அடிமை வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னு கேட்டா அந்த குத்புதீன் ஐபக். முக்கியமான வேலை என்ன பார்த்துட்டாரு, ஒரு மசூதியை கட்டி இருக்கிறார் டெல்லியில. அப்புறம் ஒரு ஆளை அனுப்பி விட்டு எல்லாத்தையும் சூறையாடி இருக்கிறார், பக்தியார் கில்ஜி அனுப்பி விட்டு. குதிரை ஆயத்துல கீழே வந்து இறந்து போயிட்டார். ரைட். அப்புறம் முக்கியமா குதுப்பினாருக்கு என்ன நாட்டினாரு? அடிக்கல் நாட்டிருக்கிறாரு, கட்டி முடிச்சது மருமகன் இல்டுமிஸ். ரைட். அடுத்து நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்னா என்ன இருக்குதா, மசூதி. அந்த பழமையான மசூதி என்ன இருக்கு, இந்தியாவின் மிக பழமையான மசூதி குவத் உல் இஸ்லாம் மசூதி தான் இருக்கு. ரொம்ப பாலடைஞ்சுதான் இருக்கு. அடுத்தது இல்டுமிஸ். இல்டுமிஷனுடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா ஒரு 1210 இருந்து 1236. ஓகேவா? ரைட். ஒரு 26 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. இல்டுமிஷ்
ஐபக்கு மகன் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கான் ஆரம் ஷா. அவனுடைய பையனுடைய பேரு ஆரம் ஷா. ஏன் இவனை பதவியில் இருத்தலைன்னா இவன் வந்து ரொம்ப திறமையற்றவர். அப்புறம் வந்து இவருக்கு இதுலலாம் நாட்டம் கிடையாது. இவர் வந்து ஃபுல்லா வந்து சொல்ல போனா போதையில இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே இருந்துட்டே இருப்பார். இவர் வந்து ஆட்சி பண்றதுக்கு திறமையற்றவர். ஸோ இதை யாரு யூஸ் பண்ணிக்கிடுவாங்கன்னா மருமகன் இல்டுமிஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இவரை போட்டு தள்ளிடுவார். சரியா? ரைட். ஐபக்கினுடைய படைத்தளபதியும் மருமகனுமான இல்டுமிஸுவை சுல்தானாக தேர்வு செய்திருவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வரும்னா மங்கோலியர்கள்னு ஒரு டீம் எங்க வருவாங்கன்னா படையெடுத்து இங்க வருவாங்க. சரியா? என்ன இருக்கு பாருங்க, மங்கோலியர்கள். இதுவரைக்கும் குத்புதீன் ஐபக் டாபிக்ல மங்கோலியர்கள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்டுமிஸ்ல இருந்தா யார் வாரா? மங்கோலியர்கள். அந்த செங்கிஸ்கானினுடைய தலைமையில இந்தியாவுடைய எல்கை பகுதிகளெல்லாம் அச்சுறுத்துறாங்க உள்ள வாரதற்கு. அந்த டைம்ல என்ன நடந்து போச்சுன்னா ஏற்கனவே ஒரு பார்ட்டியை விரட்டிட்டு வருவார். யாரு? இந்த செங்கிஸ்கான். அவன் பேர் வந்து குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். அந்த ஆள் நேரம் இங்க வந்து இவர்கிட்ட அடைக்கலம் கேட்பாரு. யார்கிட்ட? இல்டுமிஸ் என்ன காப்பாத்து, செங்கிஸ்கான் விரட்டிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்பாரு. ஆனா அந்த இல்டுமிஸ் ஹெல்ப் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாரு. சோ அதனால என்ன பண்ணுவான்னா செங்கிஸ்கான் பரவாயில்ல, நம்ம எதிரியை அவர் வந்து இல்டுமிஸ் அக்செப்ட் பண்ணலங்கிறதுனால கொஞ்சம் அட்டாக்க குறைச்சி வச்சிருப்பாங்க. அதனால சொல்றீங்களா யாராவது? நான் சொல்றது கேக்குதா? கிளியரா கேட்கலையா? கேக்குதுங்க சார். கேக்குது தானே? ஓகே ஓகே. இப்போ யாருக்காவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமா பார்த்துடுங்க. திடீர்னு ஷாக் கொடுக்குறாங்க. சரி ஓகே. கொஞ்ச நேரம் தாண்டா பொறுத்துக்கணுங்க எல்லாரும். குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பார். பாருங்க, இப்ப இவர் வந்து ஹெல்ப் கேட்டவர் யாருன்னு கேட்பாங்க. செங்கிஸ்கானால் விரட்டப்பட்ட குவாரிஜம் ஷா ஜலாலுதீன், ஒரு குவாரி, கல்குவாரி ஓனர். ஞாபகம் வச்சிருங்க, இந்த கல்குவாரி ஓனரை என்ன செஞ்சுட்டு வர, விரட்டிட்டு வரதான் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். இல்டுமிஸ் அடைக்கலம் காட்டு வராரு, இவர் கொடுக்கல. அதனால கொஞ்சம் இல்டுமிஸ்க்கு மேல அட்டாக்க குறைச்சி வைப்பார். யாரு? இந்த செங்கிஸ்கான். சோ இந்த இல்டுமிஸ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார். இந்த ஒரு பாயிண்ட்னாலதான் இவங்க உள்ள வராம போயிருவாங்க. சரி, நம்ம எதிரிய வந்து நம்மகிட்ட மாட்டி விட்டாங்க, அதனால இவங்களை நம்ம அட்டாக் பண்ண கூடாதுன்ட்டு விட்டு போயிருவாங்க. ஆனாலும் இவர் விடாம என்ன பண்ணுவார்னா ஒரு 40 பேர் கொண்ட குழுவை ஒண்ணு ரெடி பண்ணுவார். அது வந்து சகல்காணின்னு சொல்லுவாங்க. சகல்காணி, 40 குழு, அதுக்கு பேர் சகல்காணி அல்லது 40 குழுங்கிற ஒரு குழுவை இந்த இல்டுமிஸ் நியமிப்பார். அவங்க யாருன்னா துருக்கிய பிரபுக்கள். இவங்க கொஞ்சம் ஆள் எப்படின்னா திமிரு பிடிச்சவங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பிரபுக்கள்ங்கிறது ஒரு மதத்துல ஒரு பெரிய அந்தஸ்து உடையவங்க, ஒரு அமைச்சர் மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்து இவங்கள வச்சிருப்பாங்க. 40 பேர் ஒரு டீம்ல இருக்கிறாங்க. எதுக்கு? இந்த மங்கோலியர்கள் உள்ள வரக்கூடாது. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசனை பண்ணி ஐடியாக்கள் கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். அந்த குழுக்கு பேர் தான் சகல்காணி. அப்ப சகல்காணிங்கிற அமைப்பை நிறுவியவர் யார்? இதான் கொஸ்டின். அல்லது 40 குழு, இந்த குழுவை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா இந்த யாரு? இல்டுமிஸ். நிறுவியவர்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த 40 குழுவை ஒழித்தவர்னு ஒரு ஆள் இருக்காரு. சரியா? அடுத்து படிப்போம். சோ அது ரெண்டுமே கவனமா படிக்கணும். அந்த 40 குழுவை உருவாக்கியவர் இல்டுமிஸ். ரைட். இப்போ இதுவரைக்கும் உள்ள கதை உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக், அதுக்கு முன்னாடி முகமது கோரில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். முஸ்லீம் ஆட்சியை தொடங்கினாரு பண்டகன். அப்புறம் குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டினாரு. அரேபிய வார்த்தை அடிமை, இந்த மம்லுக்கு 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க அந்த அடிமை வம்சம். குத்புதீன் ஐபக்னா 4 ஆண்டுகள் தான், 6 to 10. லாகூரை ஃபர்ஸ்ட் தலைநகரா வச்சாரு, டெல்லிக்கு மாறினாரு. அப்புறம் கீழே கங்கை சமவெளியை அட்டாக் பண்றதுக்காக பக்தியார் கில்ஜி அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஆளுக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வராரு. அப்புறம் டெல்லியில குபத்துல் இஸ்லாம் மசூதியை உருவாக்குனாங்க, புதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினாரு, குதிரையில இருந்து விழுந்தாரு. ரைட். அப்புறம் இல்டுமிஸ் வந்தோம், அவருடைய மருமகன், அவருக்கு பையன் திறமையற்றவனா இருந்தா, அவருடைய பையன் குத்புதீன் ஐபக்கனுடைய பையன் ஆரம் ஷா, அவனுக்கு ஆரத்தை போட்டானுங்க. அப்படியே அட்டாக் பண்ணி அவனுக்கு ஒரு ஆரத்தையும் போட்டு அனுப்பி விட்டாங்க. இல்டுமிஸ் அப்புறம் சுல்தானாக தேர்வு செய்யப்பட்டார்.
அப்புறம் மங்கோலியர்கள் உள்ள என்ட்ராவாம இருக்கிறதுக்காக இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 40 குழுவை உருவாக்கி உள்ளார். சரி, அடுத்து வந்துடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது, இக்தாக்கள். இக்தானா என்னன்னா, அந்த ராணுவத்துல வேலை பார்ப்பாங்க, அந்த படைகள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக நிலங்களை கொடுப்பார்கள். நிலங்கள் அப்படிங்களா, நிலங்களை சம்பளமா கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் இக்தா. சரியா, இந்த இக்தாக்கள் மீன்ஸ் நிலத்தை சம்பளமா கொடுக்குறாங்க. ஊதியத்தில் என்ன போட்ட, ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம். இந்த நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னு கேட்டா இக்தாதார். நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா இக்தாதார். அந்த நிலத்தினுடைய ஓனரை எப்படி சொல்லுவாங்க, இக்தாதார். இந்த நிலத்தினுடைய இக்தாதார் இவர் என்று சொல்வார்கள். அல்லது முக்தி, இந்த நிலத்தினுடைய முக்தி வாரார்ப்பா, வழி விடுங்க அப்படிம்பாங்க. சரியா, ரைட்டு. இந்த இக்தாதார் முக்தி எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். ரைட். அப்போ இந்த இக்தாதாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்டுமிஸ். 40 குழுவை உருவாக்கியவர் யார்? இல்டுமிஸ். ஓகேவா, ரைட். இந்த இக்தாதாருக்கு கிடைச்ச நிலத்தை பார்க்க முடியாம என்ன பண்ணுவார்னா, யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு அதுக்குள்ள வரி வசூல் செய்து கொள்வார். சரியா, இந்த நிலங்களை வேற யாருக்காவது கொடுத்துட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வரி வசூல் பண்ணிருப்பாங்க. ரைட். இருக்கு குதுப்பினார். சரி, ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்பினார் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்டுமிஸ். அப்புறம் இந்த இல்டுமிஸ் எப்போ இறந்து போறாருன்னா 1236. எப்ப ஆட்சியில் இறந்தார்னா 10ல் 26 ஆண்டுகள், ஏப்ரல் மாதம் இயற்கை எய்தினார். ரைட். அப்போ யாருடைய ஸ்டோரியை முடிஞ்சுப்போம்? இந்த 2 பேருடைய ஸ்டோரியை நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஓகேவா, ரைட். என்ன ஒரே ஒரு ஆள் பார்ப்போம் இன்னைக்கு. அப்புறம் என்ன 11ல் உள்ளது பார்க்கணும், அவுட் சோர்ஸ்ல உள்ளது பார்ப்போம். ஓகேவா, ரைட். அப்போ ஓரளவு இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். அப்புறம் ரஷ்யா சுல்தானா. ரஷ்யாங்கிறது ஆனா பெண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணரசி. ஓகேவா, ரஷ்யா சுல்தானாங்கிறவங்க ஒரு பெண்ணரசி, ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு அரசி, பெண்ணரசியில. பாருங்க, இங்க இல்டுமிஷனுக்கு திறமை வாய்ந்த மகன் ஒருத்தன் இருந்திருக்கிறான். ஆனா அவன் இறந்து போயிடுறான். ருக்குதீன் ஃபெரோஷ். அவன் பேரு ருக்குதீன் ஃபிரோஷ். என்ன ஃபிரோஷ்? ருக்குதீன் பிரோஷ். அந்த ஆள் இறந்து போறதுனால தனது மகள் ரஷ்யா சுல்தானாவை தனக்கு பின் டெல்லியினுடைய அரியணைக்கு வாரிசாக அறிவித்தார். பாத்துருங்க, ஏன் இந்த பெண்ணரசி உள்ள என்ட்ரு ஆகுறாங்கன்னா, அவன் மகன் பெயர் ருக்குதீன் ஃபிரோஸ் இறந்து போறார். ருக்குதீன் ஃபிரோஸ். அப்ப ருக்குதீன் ஃபிரோஸ் யாருடைய பையன் கேட்டா இல்டுமிஸ். ஆரம் ஷா யாருடைய மகன் கேட்டா யாரு? குத்புதீன் ஐபக். ரைட். இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ரஷ்யா ஒரு நல்ல திறமையான வீராங்கனை ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இவங்களுக்கு துருக்கிய பிரபுக்களை பிடிக்காது. சரியா, இவங்க துருக்கிய பிரபுக்களை 40 பேர் இருந்தாங்களா, அந்த இவங்களெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால துருக்கிய பிரபுக்களுடைய அந்த பிரபுக்கள் இவங்க மேல கோபத்திலே இருந்துட்டு இருந்தாங்க. எப்பண்டா இந்த சுல்தானா தூக்கி துறதி எறியலான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க 40 பேர் வந்து. ரைட். அந்த நேரத்துல ஒரு வாய்ப்பா ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. பஞ்சாப்ல ஒரு அட்டாக் நடக்குது. மங்கோலியர் பையன் உள்ளது காலை வச்சு பாக்குறான், ஒரு பெண்ணரசி தானே இருக்கா அப்படின்ட்டு. அந்த நேரத்துல இவங்க அட்டாக் பண்றாங்க. போய் ஒரு சின்ன சச்சரவோட அந்த கதை முடியுது. ஆனா இங்க பாருங்க, இந்த ரஷ்யா அதுக்கு முன்னால ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. ஜலாலுதீன் யாகுத்னு ஒரு அடிமை. இவன் வந்து துருக்கி அடிமை கிடையாது, எத்தியோப்பிய அடிமை. இது அவங்க காஸ்ட் பார்க்கறது மாதிரி, நம்ம ஜாதி இதெல்லாம் பார்க்கறது மாதிரி இவங்க வந்து அந்த நேரம் இதை பார்ப்பாங்க, துருக்கியரா எத்தியோப்பியரா அந்த மாதிரி. அதுல இந்த ஜலாலுதீன் யாகுத்ங்கிறவன் ஒரு எத்தியோப்பிய அடிமைன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு பிடிக்காது. இவன் வந்து துருக்கியர்களை உதறி தள்ளிட்டு எத்தியோப்பிய ஒரு அடிமையை தனக்கு உதவியாளராக நியமித்தது அவங்களுக்கு பயங்கர கோபம். அதனால துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்றான், கலகம் செய்யறான். இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் சேர்ந்த சதியால இந்த ரஷ்யா சுல்தானா 1240 கொலை உண்டார். கொன்னே போட்டாங்க துருக்கிய பிரபுக்கள். சரியா, ரைட். என்ன ஒண்ணே ஒண்ணு அவங்களே முடிச்சுட்டு போயிடும். அதோட நமக்கு என்ன வம்சம் முடிஞ்சு போவோம்னா, அந்த அடிமை வம்சம் 1206 இருந்து 1290 வரைக்கும் உள்ள கதையை முடிச்சுட்டு போயிடலாம். சரியா, ரைட். அடுத்து வந்து கியாசுதீன் பால்பன். அப்போ வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்தாலும் நம்ம கதையில யாரெல்லாம் வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் முகமது கோரி வந்தாரு.
அப்புறம் அவர் இறந்த உடனே குத்புதீன் ஐபக் வராரு. அவர் இறந்த உடனே அவருடைய அடிமை அதாவது யாரு இந்த குத்புதீன் ஐபக் வராரு. அவருடைய பையன் வந்து திறமையற்றவனா இருக்கிறான். அதனால அவருடைய மருமகன் இல்டுமிஸ் அரியணை ஏறான். இல்டுமிஸுக்கு அப்புறம் அவருடைய பையன் ருக்குதீஸ் சரியில்லை. அதனால அவன் இறந்து போறான். சரி, ருக்குதீன் இறந்து போவான். ருக்குதீன் பிரபு இறந்து போறதுனால மகள் ரஷ்யாவை தூக்கி அரியணையில் இருக்கிறாங்க. ரஷ்யா என்ன பண்றான்னா எத்தியோப்பியா அடிமையை தூக்கி உதவியாளராக வச்சா ஜலாலுதீன் யாகுத்த. இதை பிடிக்காத துருக்கிய பிரபுக்கள் இந்த ரஷ்யா சுல்தானாவை தூக்கி கொண்டுட்டானுங்க. அப்புறம் இதுக்கு அடுத்த போய் யார் வரான்னா கியாசுதீன் பால்பன் ஒரு ஆள் வர்றாரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் ஆட்சி பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கு பின்னாடி ஒரு 3 வலிமை குறைந்த சுல்தான்கள் ஆட்சி பண்ணுவாங்க. அவனால அந்த கியாசுதீன் பால்பன் தள்ளிட்டு என்ன வந்துடும், ஆட்சியில ஏறிடுவான். சரியா, ரைட். அவர்களுக்கு பின்னர் யார் வரா, அந்த கியாசுதீன் பால்பன் அரியணை ஏறுறாரு. ஓகே, ஏற்கனவே இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது யாரு, நீயா நானா 2 நிர்வாகம். ஒன்னு துருக்கிய பிரபுகளுக்கு நிர்வாகம் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு பிரச்சனையும் காரணம் இந்த துருக்கிய பிரபுக்கள்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னா கியாசுதீன் பால்பன். சரியா, கியாசுதீன் பால்பனுக்கு இவர் வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினைக்க மாட்டாரு. அதனாலதான் இவர் யாரு, பால்பன். ஸோ இதனால இந்த 40 குழுவை என்ன செய்யணும், ஒரு இவரோட பகைமை, 2 பேருக்கும் பகைமை வருது. பகைமைனா பிரச்சனை. அதனால பார்த்தாரு இனிமே இவனால வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரம் சொல்லிட்டு இந்த பால்பன் என்ன செஞ்சிட்டாரு, இந்த துருக்கிய பிரபுக்களை ஒழித்தார். அதே மாதிரி தனது ஆட்சிக்கு யாராக சதி செஞ்சாங்களையும் அதுக்கு யாரெல்லாம் சதி செஞ்சுட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஒற்றர் துறை ஒன்றே வச்சிருக்காரு. எவனாவது நம்ம ஆட்சியை கலைக்கணும் இல்லைன்னா நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றர் படை ஒன்னே தனியா வச்சிருக்காரு. ஒரு துறையே அப்படி வச்சிருக்காரு, டிபார்ட்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இந்த 40 குழு ஏதாவது ஒரு வடிவத்துல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு ஒற்றர் துறையும் வச்சிருக்காரு. எவனா அரசு அதிகாரத்தை கீழ்படியாம இருக்கானா எல்லாருக்கும் கடுமையான தண்டனை. கடைசி அந்த பால்பனுக்கு எதிராக ஒரு மக்கள் கலகம் செய்யறாங்க. யாரு, மக்கள் எதிராக கலகம் செய்தால் வங்காள மக்கள் இல்ல, இவர் நியமித்திருப்பார்களா யார, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு பகுதிக்கும். அதுல வங்காளத்துக்கு யார நியமிச்சிருந்தாங்கன்னா துக்ரில் கான். இந்த துக்ரில் கான் என்ன பண்றான்னா அங்க கலகம் பண்ணிட்டு கிடக்குறான். இவன் சொல்றதை கேட்கறது கிடையாது. அதனால நேரா இவர் என்ன பண்றாருன்னா துக்ரில் கானை கைது செய்து கொன்றுவாரு. யாரு, இந்த பால்பன். துக்ரில் கானை தூக்கில போட்டுருவார். அப்படி படிச்சுக்கோங்க, இந்த பால்பன். சரியா, ரைட். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மாதிரி இன்னொரு எதிரிகள் இவங்க இருக்காங்க, மீவாட்டை சேர்ந்த மியோக்கள். மியாக்கள்னா வேற யாரும் கிடையாது, ராஜபுத்திர முஸ்லீம் இனங்கள். வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த கொஞ்சம் ராஜபுத்திரர்கள் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருட்டு வேலைகளை பார்ப்பாங்க. அதான் மீவாட்டை சேர்ந்த மியோக்கள். சரியா, இவங்க நோக்கமே கொள்ளையடி வேலையா தான் இருக்கும். ஸோ இதை எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டணும்ட்டு இந்த பால்பன் என்ன பண்றாருன்னா இந்த மியானா ஞாபகம் வச்சிருங்க, மியாங்கிறது பூனைக்குட்டி, பூனைக்கு பால் பிடிக்கும். அப்போ இந்த மியாக்களை ஒழிக்கிறது யாரு, இந்த பால்பன் அப்படி ஞாபகம் வச்சிருங்க. சரியா, அப்போ மியாக்களை ஒழித்தது யாருன்னா இந்த பால்பன். அவங்கள்ட்ட எல்லாம் கருணை இல்லாமலே இவர் நடந்து கொண்டிருக்காரு. ஆனா மங்கோலியர் கூட என்ன செய்ய இருக்கிறாரு, நட்புறவுடன் இருந்து கொண்டார். ஏன்னா மங்கோலியர்கள் வந்து மூர்க்கத்தனமா தாக்கக்கூடியவங்க. நம்ம ஏற்கனவே பாக்குறோம், இந்த டெல்லி சுல்தான்களுக்கு பிரச்சனை யாராலன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இவங்க ஆளுநராலே பிரச்சனை இருக்கும், அப்புறம் ஒண்ணு இந்த மங்கோலியர்களால பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். மங்கோலியர்களை அட்டாக்க தடுப்பதற்காக தான் இல்டுமிஸ் எதை வச்சுட்டு போனாரு, 40 குழு வச்சுட்டு போயிருந்தார். இந்த பால்பன் வந்து என்ன பண்றாரு, 40 குழுவை ஒழித்தார். அப்படிங்கிறது வரும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா மங்கோலியர்கிட்ட இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா செங்கிஸ்கானுடைய பேரன் குலகுகான் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த மங்கோலியர்கள் வந்து எந்த நதியை கடந்து வரக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா சட்லஜ் நதியை கடந்து வரக்கூடாது, வரமாட்டார்கள்ங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறானுங்க. யாரு கூட, மங்கோலிய வைஸ்ராய்மான குலகுகான் யாருன்னா செங்கிஸ்கானுடைய பேரன், ஈரானுடைய மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பவர்கிட்ட இவங்க ஒரு பால்பனும் குலகுகானும் ஒரு ஒப்பந்தம் போட்டு மங்கோலியர்கள் இங்க தாண்டி வரமாட்டாங்க, இந்தியாவுக்குள்ள சட்லஜ் நதியை கடந்து வரமாட்டாங்க. ஆனா அந்த உறுதிமொழியை பால்பன் வாங்கியிருந்தாரு. ஆனா அதே மீறி இவங்க உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் அமீர் குஸ்ரு ஒரு முக்கியமான ஒரு போயட். இந்த அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாருன்னு கேட்பாங்க, இந்த பால்பன். இது முக்கியமான கொஸ்டின் ஆகும். அமீர் குஸ்ருவை
பால் வந்து சும்மா அமிர்தம் போல இருந்துச்சு அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டா பால்பன். சும்மா பாலும் பண்ணும் அமிர்தம் போல இருக்கும் அப்படின்னு சேர்த்து வச்சு சாப்பிட்டா அமிர்தம் போல இருக்கும் அப்படின்னு படிச்சீங்கன்னா இந்த அமீர் குஸ்ருவை யாரை ஆதரித்தான்னு கேட்டா பால்பன். ஆயிடுச்சு. பால்பன் எப்போ மரணம் விடுறாருன்னா 1287 இறந்து போறாரு. நமக்கு 90 வரைக்கும் ஆட்சி இருக்கும்னு பார்த்தோம். 1290 வரைக்கும். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வம்சம் முடியுது. அப்புறம் பால்பனுடைய பையன் இருக்கான் கைகுபாத். என்ன பார்த்து? கைகுபாத். இவர் வந்து ரொம்ப திறமையற்றவரா இருக்கிறாரு. அதனால நம்ம ஆளு யார் அட்டாக் பண்ணோம், இங்க எல்லாமே கொண்டுட்டு தான் அரசாட்சியை எடுப்பாங்க. சரியா? டைரக்டா. ஏன்னா நிறைய பிரச்சனை வரும், வாரிசுகள் அதிகமா இருக்கும். இவங்க வந்து இந்த அரசர்கள் வந்து 2 3 4 5 ஒய்ஃப் இருக்கும். அதனால ஏகப்பட்ட பசங்க இருப்பாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுட்டு தான் அரியணை ஏறுவாங்க. இதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த 1290 உங்க இவர் இறந்து போயாச்சு. ஒரு வெற்றிடம் வருது. இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இவருடைய பையன் கைகுபாத் திறமையற்றவனா இருக்கிறான். இதை அழகா யூஸ் பண்றாரு யாரு? இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. இந்த பையனுக்கு யாரா நியமிப்பாங்கன்னா அவனுக்கு திறமை இல்லாததுனால இவர் தான் படைத்தளபதியா இருப்பார். அவருக்கு நாயிப்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. நாயிப்னா இவருக்கு பதில் இவர், அதான் நாயிப். சரியா? இவருக்கு பதில் இவர். நாடகத்துல போடுவாங்களா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி மாத்துவாங்களா, அதே மாதிரி இவர் பொம்மை போல ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். யாரு? இவர் கைகுபாத். அவருக்கு பதிலாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த படைத்தளபதி இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்த வம்சம் கில்ஜி வம்சமாகும், பார்த்துடுங்க. அந்த கில்ஜி என்ன பண்ணோன்னா இந்த ஆளை கொண்டுட்டு எல்லாருக்கும் பாருங்க, ஜலாலுதீன் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்டார். அப்புறம் இவர் முறையாக அரியணை ஏறினார். அதுல இருந்து என்ன வம்சம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கில்ஜி வம்சத்தினுடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம். மொத்தம் 4 வம்சம் 5 வம்சத்திட்ட உண்டு. என்ன இருக்கு பாருங்க. அதுல ஒரு வம்சத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். வரிசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ல கொடுத்துருக்கானுங்களா? கொடுக்கல. சரி, ஓகே, ரைட். நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட். அப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம ஒரு வம்சத்தை முடிச்சிருக்கோம். என்ன வம்சம்னா மம்லுக் வம்சம். மம்லுக் வம்சத்துல எத்தனை ஆட்சியாளர்கள் பார்த்தோம்னா வரிசையா 2 3 ஒரு 4 5 பார்த்துட்டோம். ஓகேவா? ரைட். இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 206 இருந்து 290 வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து முகமது கோரி. சொல்றதை வச்சாலே கிளியரா படிச்சுக்கலாம். இந்த வாரம் எக்ஸாம்லாம் எழுத மாட்டேன்னு யாரும் சொல்லாதுங்க தயவு செய்து. லைட்டா ரீட் பண்ணாலே எழுதிடலாம். 206 to 90 வருஷத்தை கிளியரா படிங்க. முகமது கோரி. அப்புறம் பண்டகன்னா பாரசீக சொல் அப்படி வந்துருங்க. அப்புறம் 206 கோரி இறந்து போறாரு. உடனே யாரோ வைப்பாங்க, ஒரு ஆளா கொண்டு நியமிக்கணும். அவருக்கு மகன்கள் இல்லை. அப்போ குத்புதீன் ஒரு அடிமை. அந்த அடிமையை தூக்கி நிறுத்துறாங்க. அடிமைக்கு அரபு சொல்ல, அரேபிய சொல்லுக்கு தான் அடிமை, மம்லுக் என்று பொருள். அப்புறம் முக்கியமான ஆட்சியாளர்கள்லாம் குத்புதீன் ஐபக், சும்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணானுங்க. ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் இவர் லாகூரை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணுவார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் டெல்லிக்கு மாறுவாரு. அப்புறம் யார்கிட்ட ஒப்படைச்சாரு? பக்தியார் கில்ஜி கிட்ட ஒப்படைச்சாரு. குபத்துல் இஸ்லாம் மசூதிங்கிற ஒரு மசூதியை கட்டினார் டெல்லியில. அதுவும் மிக பழமையான மசூதின்னு சொல்லுவாங்க. குதுப்னாருக்கு அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டினதோட அவர் இறந்து போயிடுவார். அப்புறம் மருமகன் இல்டுமிஸ். ஏன்னா பையன் வந்து ஆரம்சா திறமையற்றவன். அதனால இல்டுமிஸ் ஆட்சிக்கு வருவான். மங்கோலியர்கள் அட்டாக் நடக்க போகுது. அதனால பையன் இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தன் ஹெல்ப் கேட்டு வந்தவனா இவரை அலோவ் பண்ண மாட்டாரு. அதனால ஓரளவு தப்பி பழச்சிருவான். அட்டாக் பண்ணாமல் போயிடுவானுவேன். அதனால ஒரு துருக்கிய பிரபுக்கள் கொண்ட ஒரு சகல்கானி அமைப்பை நிறுவுவார். 40 குழு. இக்தாதாக்களை வழங்கியதால் இக்தாதார் முறைன்னு ஒரு பெயர் வரும், இக்தாதாரி. அப்புறம் குதுப்னார கட்டுமான பணியை முடிப்பாரு. இல்டுமிஸ் 36 இறந்து போவார். அப்புறம் ரசியாத் சுல்தானா 4 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணுவாங்க. 36 to 40. ஏன்னா பையன் இறந்து போவான். ருக்குதீன் ஃபெரோஸ் இறந்து போவான். அதனால ரசியாத் சுல்தானா தூக்கி இருத்துவாங்க. சுல்தானா என்ன பண்ணுன்னா, ஜலாலுதீன் யாகுத்துங்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமையை கீழே வேலைக்கு வச்சுக்கிடும். இது துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காது. அதனால 40 ரஷ்யா கொலை உண்டார். அப்புறம் கியாசுதீன் பால்பன் வருவார். இவர் வந்து டைரக்டா கியாசுதீன் பால்பன் வரமாட்டான். 40 to 66 ஒரு 26 வருஷம் என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 மன்னர்கள் திறமையற்றவர்கள் ஆட்சி பண்ணுவாங்க ரஷ்யாவுக்கு பிறகு. அதை பத்தி 11ல் இருக்கும். சரியா? பேர்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய ஆட்சிகள் எந்த இதுலையுமே கிளியரா இருக்காது. சரியா? ரைட். அது நம்ம அந்த பேர்கள் அப்போ படிச்சுக்கலாம். இப்ப கியாசுதீன் பால்பன் அடுத்தது மெயினான ஒரு ஆள் வராரு. 66 to 87 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. இந்த 66 to 87 இவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிடுவார். வந்த உடனே 40 குழு அந்த கள்ள கூட்டத்தை தூக்கி துறதி அரைஞ்சிடுவாரு. அப்புறம் ஒற்றர் குழு ஒன்று வச்சிருப்பாருன்னு சொன்னேன். அப்புறம் துக்ரில் கானை கொன்னது யாருன்னு கேட்பாங்க. வங்காள ஆளுநரா நியமிச்சவர் தான் இந்த துக்ரில் கான். இந்த துக்ரில் கான் கலகம் செய்ததுனால இந்த பால்பன் அவரை போய் டைரக்டா அனுப்பிடுவார். ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த மியாக்கள்ங்கிற ஒரு ஐட்டத்தை ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினரை திருட்ட நல்லா திருடையா தெரியுங்க அப்படின்ட்டு அவங்களே ஓரளவு ஒடுக்கிடுவார்.
அப்புறம் குலகுகான். யாரு குலகுகான்? யாருன்னு கேட்டீங்கன்னா மங்கோலிய வைஸ்ராய். அவர் ஒரு அட்டாக் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கியிருப்பார் பால்பன். சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டார்கள் யார்கிட்ட ஒப்பந்தம் போட்டார்னா குலகுகான். அப்புறம் அமீர் குஸ்ரு, பாரசீகத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டா பால்பன். 87ல குடிஞ்சி அவருடைய பையன் கைகு பார்த்து திறமையிட்டு இருந்ததுனால யார்கிட்ட கில்ஜிட்ட ஒப்படைக்கிறாங்க. கில்ஜிட்ட ஒரு பொறுப்பேற்றார் அரச பிரதிநிதி. அப்புறம் 3 வருஷத்துல இவனை போட்டு தள்ளிட்டு 90ல யாரு ஆட்சியில ஏறிடுவார் இந்த அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா? ஜலாலுதீன் கில்ஜி, சாரி அலாவுதீன் இல்ல, ஜலாலுதீன் கில்ஜி. ரைட். அப்போ இன்னைக்கு 7th உள்ள இதை முடிச்சிட்டோம். இன்னும் அவுட் சோர்ஸ் பார்த்துருவோம். அவுட் சோர்ஸ் இன்னைக்கு பார்ப்போமா, இல்லைன்னா இது பேசிக் இது மட்டும் போதுமா? அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் வந்தா படிச்சுக்குவீங்களா, இல்லை அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இதே மாதிரி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான பாயிண்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒருக்கா பார்த்துருங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுருங்கண்ணா. பாருங்க, அரேபிய படையெடுப்பு. இங்க வந்து அரேபிய துருக்கியர் படையெடுப்புல இருந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த பாயிண்ட்ஸ்ல. இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர்னா உங்களுக்கு தெரியும், முகமது நபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். அப்புறம் அடுத்தது அரேபியர்கள் தான். இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் நான் நேராக சிந்து படையெடுப்புல இருந்து வரேன். அரேபியர்கள் ஃபர்ஸ்ட் எங்க நம்ம இந்தியாவில் எந்த பகுதியை அட்டாக் பண்றாங்கன்னா சிந்து பகுதிகளை வந்து அட்டாக் பண்ணி தான் உள்ள என்ட்ரி ஆவாங்க. ஓகேவா? இங்க வந்து என்ன இருந்துச்சுன்னா, நம்ம இந்தியாவை பக்கத்துல அவங்க திரும்ப காரணமே இங்க ஏகப்பட்ட வளமையான துறைமுகங்கள் இருந்திருக்கு. ஈஸியா கடற்கொள்ளையர்களை இங்க உள்ள சிந்து மன்னர்கள் அடக்க தவறியமைனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சிந்து மன்னர் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ஈஸியா அவங்க உள்ள புகுந்துட்டே இருந்தாங்க. சிந்து மன்னர்களுடைய பெயர் வந்து கேட்பாங்க அடிக்கடி, தாக்கீர். சரியா? தாக்கீர்ங்கிறவரை தான் ஃபர்ஸ்ட் முகமது பின் காசிம். எந்த ஆளு? முகமது பின் காசிம். என்ன போர் மேற்கொண்டார்னா ரேவார் போர். முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் சிந்து மன்னருக்கு அட்டாக் நடக்குது. அது யார் அட்டாக் பண்ணானா முகமது பின் காசிம். ஞாபகம் வச்சுங்க, முதல்ல காசி தான் அவர்களை என்ட்ரு ஆகிறார். காசிம், முகமது பின் காசிம். இந்த கிறிஸ்துவுக்கு பின் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பின்னுக்கு காரணம் யாரு? இந்த தாக்கீருக்கு அட்டாக் வந்து பண்ணது யாருன்னா முகமது பின் காசிம். ஞாபகம் வச்சிருங்க. இந்த நேரத்துல தாகீருடைய ஒய்ஃப் ராணிபாய் தற்காப்புக்காக என்ன பண்றாங்க, ஜவஹர்னு ஒரு முறை உண்டு. ராணி பத்மாவதி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க எல்லாரும் எங்க ஓடி வீச்சாடுவாங்க, தீயில இறங்கி இறந்து போவாங்க. இந்த மாதிரி கொள்ள கூட்டம் உள்ள வரும்பொழுது. சரியா? அந்த அளவு இவங்க மூர்க்கத்தனமா தாக்குவாங்க. பெண்கள் குழந்தைகள்னு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. சரியா? இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல அங்கிருந்து வந்த அரேபியர்கள். ஸோ இந்த மனைவியில என்ன பண்ணுதுன்னா, ஹஸ்பண்ட் தோத்து போறன்னு தெரிஞ்ச உடனே தீயில இறங்கிடுவாங்க. சரியா? இவங்கள்ட்ட சாவறதுக்கு ஒரேடியா தீயில விழுந்து செத்துடலான்ட்டு தீயை மூட்டி நெருப்புல குதிச்சிருவாங்க. சரி, அப்படி இறந்த மனைவியினுடைய பேர் ராணிபாய். அப்புறம் இந்த அரேபிய படையெடுப்புனால இங்க என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கொஞ்சம் கதைகள் இருக்கு. அப்போ சிந்துவை வென்றதன் மூலமாக இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு ஃபர்ஸ்ட் அடிக்கல் வழிவகுத்து கொடுத்ததே இந்த சிந்து அட்டாக் தான். ரைட். அப்புறம் இந்தியர்களிடமிருந்து என்னதெல்லாம் இவங்க எடுத்துட்டு போனாங்கன்னு ஒரு கதை இருக்கும். இவங்க உள்ள வந்ததுனாலதான் இந்தியர்களிடம் இருந்த நிர்வாக முறை, வானவியல், தத்துவம், இசை, ஓவியம், மருத்துவம், கட்டடக்கலை எல்லாத்தையும் இவங்க வந்து கத்துக்கொண்டதுக்கு காரணமே இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆனதுனாலதான். அப்புறம் வானவியல் கலை அரேபியர் மூலமாக ஐரோப்பியா வரை பரவி துருக்கிய. ஓகே, ரைட். அப்புறம் அடுத்து முகமது கஜினியை பத்தி பார்க்கணும். முக்கியமா முகமது கஜினி தெரியும், எத்தனை முறையோ இங்க படையெடுக்க வந்தாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 17 முறையா 14 முறை ஏதோ சொல்லுவாங்க. 17 முறைன்னு நினைக்கிறேன். 17வது முறை தான் ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த கிபி 1000 ஆண்டுல 1000த்துல வராரு. கிபி 1000னா உங்களுக்கு ஞாபகம் வரணும், இங்க தஞ்சை பெரிய கோயில் அந்த டைம் தான் கட்டி முடிப்பாங்களா? இல்ல, அப்பதான் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 1000த்துல தானே, 1010ல முடிப்பாங்களோ? சரி, ரைட். அது நம்ம அந்த டைம்ல பாத்துக்கலாம், அந்த இயர்ல. அப்ப இதனுடைய காலகட்டம் பாத்தீங்க, ராஜராஜ சோழனுடைய காலகட்டம் தான் இந்த முகமது கஜினி. ஞாபகம் வச்சிருங்க. அப்ப இந்தியாவின் மீது ஃபர்ஸ்ட் முகமது கஜினி 1000ஆம் ஆண்டுல படையெடுக்கிறார். அடுத்தது இவர் உள்ள வந்தோடனே ஈஸியா ஒரு அக்யூஸ்ட் மாட்டுது. அது யாருன்னா ஜெயபாலர். இந்த ஜெயபாலரை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டா முகமது கஜினி. சரியா? ஜெயபாலரை தோற்கடித்தது யாருன்னு கேட்டா இந்த முகமது கஜினி. அப்புறம் கூட யாரெல்லாம் தோற்கடிக்காருன்னா தாவூத்னு ஒரு ஆளு, அப்புறம் ஆனந்தபாலர். ஓகே, இவங்களெல்லாம் தோற்கடித்தது இவர் தான். அப்புறம் சந்தேலர்களை தோற்கடித்தான். எல்லாமே இந்த முகமது கஜினி தான். ரைட்டா?
அதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது சோமநாதபுர படையெடுப்பு. சோமநாதபுரம்னா பெருசா சொல்லுவாங்க, குஜராத்ல இருக்கு ஒரு சிவன் கோயில். சரியா? சோமநாதபுரம்ல சிவன் கோயில சூறையாடிடுவாங்க, குஜராத்ல இருக்கு. அங்க அந்த நேரத்துல யார் இருந்தாருன்னா மன்னர் ராஜா பீமதேவன் இருந்திருக்கிறார். ராஜா பீமதேவன், ராஜா பீமதேவன் இவங்களை கண்டு அரண்மனையை விட்டே ஓடிடுவான். கஜினி ஈஸியா வெற்றி பெற்று இன்னும் அந்த டைம்ல 20 லட்சம் தினார்கள் மதிப்புள்ள விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடிச்சு சேர்ந்ததா கதை இருக்கு. ஓகேவா? அப்படி சொன்னது சார் ஹென்றி எலியட். அப்புறம் இந்த கஜினி யாரெல்லாம் ஆதரித்தார்னு கேட்பாங்க. அமீர் குஸ்ருவை ஆதரித்தது யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், பால்பன். அமிர்தம் போல இருந்துச்சுன்னு படிச்சீங்க. ஆனா இந்த கஜினி யாரெல்லாம் ஆதரிச்சாருன்னா பிர்தௌசி, அல்பெருனி, இப்ப 2 வரையும். பிர்தௌசி, அவருக்கு இன்னொரு பேர் தான் ஷாநாமா. சரியா? பிர்தௌசி ஷாநாமான்னு சேர்த்து படிச்சுங்க. பிர்தௌசி ஷாநாமா அப்புறம் அல்பெருனி போன்ற கல்வியாளர்களை இவர் ஆதரித்தார்னு வரும். யார் ஆதரித்தார்? கஜினி ஆதரித்தார். அப்புறம் நீங்க இப்ப யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? முகமது கஜினி. முகமது கஜினிக்கு அடுத்து யார் வரான்னா முகமது கோரி வராரு. முகமது கோரி. இருந்துவாங்க. இந்திய மண்ணில் துருக்கிய பேரரசை உறுதியாக ரொம்ப பேஸ்மெண்டா ஸ்ட்ராங்கா போட்டது யாருன்னா இந்த முகமது கோரி. இவர் எந்த பகுதியை ஆண்டு வந்தாருன்னா, ஏன் இவருக்கு பேரெல்லாம் கோரின்னு வந்துச்சுன்னா, இவர் கோரிங்கிற பகுதியை ஆண்டு வந்திருந்ததுனாலதான் இவர் கோரி. ஃபர்ஸ்ட் 1175 1000வது ஆண்டு கதையெல்லாம் முடிஞ்சாச்சு. இவர் 1175ல உள்ள சம்பவத்துக்கு வரும். கூட ஒரு 175 வருஷம் கழிச்சுதான் இந்த கதை நடக்குது. சரியா? முகமது கஜினிக்கு அப்புறம் முகமது கோரி ஒரு 175 வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. இவர் ஃபர்ஸ்ட் வந்து முல்தான், பாகிஸ்தான் பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறேன், கராச்சி, முல்தான். முல்தான் மீது படையெடுத்த கோரி முகமது அதை இஸ்மாயில் வம்ச ஆட்சியாளர் வந்து இஸ்மாயிலி வம்சம்னு ஒரு வம்சம் இருந்திருக்கு அந்த இடத்துல. இஸ்மாயிலி வம்சம் அந்த ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றார். முல்தான் மீது படையெடுத்திருக்கிறார். அது மட்டும் தெரிஞ்சா போதும். 1175ல இந்த மன்னன், அதாவது இந்த கஜினி, இந்த முகமது கோரி எந்த பகுதியின் மீது படையெடுத்தார்? அவருடைய படையெடுப்பை வரிசைப்படுத்த சொல்லலாம். 1175ல முல்தான் பகுதி, 1176ல முல்தானு உச்சி 2 பகுதியும் கம்ப்ளீட்டா கைப்பற்றி முடிச்சாச்சு. 75ல ஸ்டார்ட் பண்ணி 76ல 2 பகுதியை கைப்பற்றியாச்சு. அப்புறம் 79ல எங்க அட்டாக்னா குஜராத். அபுமலையில கோரி முகதுக்கு ஹலோ சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா சார்? 7th ஸ்டாண்டர்ட் புக் தான் வியூ ஆகுது. ஏப்பா இப்பதான் வந்திருக்கீங்களா? சரி சரி சரி, ஷேர் ஆகல அப்படிதானா? இப்போ ஒரு நிமிஷம், கதையை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே, நல்ல காலம். இப்போ மாதிரி சொன்னீங்களே. நம்ம ஒரேடியா எல்லாமே பிடிஎஃபா மாத்தி வச்சுட்டா தொந்தரவுன்னு நினைக்கிறேன். இது வேர்டில் இருக்குதா? இப்போ ஷேர் ஆகிருக்கா? ஓகே, நீங்க அப்போ இன்னைக்கு லைட்டா அந்த வீடியோ ஒன்று பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னதெல்லாம் அந்த வீடியோல வந்துடும். ஓகேவா? வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே சார். நான் திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணும்போது வேணா பார்த்துக்கலாம். ரைட், அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி ஒருக்கா ரிவைஸ் பண்றேன் லைட்டா ஸ்பீடா. ரொம்ப முக்கியமான பகுதி, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர்னு சொன்னேன் முகமது நபி. அப்புறம் சிந்து படையெடுப்புல கதையை தொடங்குறேன். சிந்து மன்னருக்கு பேரு தாக்கீர். அதை அட்டாக் பண்ணது முகமது பின் காசிம்னு சொன்னேன். ரேவார் போர் அதுக்கு பேரு. மனைவி வந்து ராணி பாய் என்ன பண்றாங்க, தற்காப்பு போர் ஜவஹர்ல தீக்கி இரையாக்குறாங்க. ரைட். அப்புறம் சிந்துவை ஜெயிச்சதுனால அரேபியர்கள் இங்க இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு போறாங்க. அதுலதான் வானவியல், தத்துவம், அந்த மாதிரி. ஓகேவா? ரைட். அப்புறம் 1000வது ஆண்டுல யார் வரான்னா முகமது கஜினி. இந்த முகமது கஜினி ஜெயபாலரை தோற்கடித்தார்னு ஒரு சம்பவத்தை மட்டும் நல்லா நீட்டா ஞாபகம் வச்சிருங்க. இங்க வந்து 1000வது ஆண்டுல இந்தியா மீது படையெடுக்கிறார். இங்க உள்ள ஜெயபாலரை தோற்கடித்தார். அப்புறம் முக்கியமானது என்னன்னா சோமநாதபுர படையெடுப்பு. கஜினிக்கு என்னது? சோமநாதபுர படையெடுப்பு 1025ல குஜராத்தில் இருக்கக்கூடிய கத்தியவார் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ பீமா தேவனுங்கிறவர் அதை ஆண்டுட்டு இருந்தாரு. அவரும் எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவார். ஓடினால இந்த கஜினி ஈஸி அங்க இருக்கக்கூடிய ஒரு 20 லட்சம் மதிப்புள்ள 20 லட்சம் தினார்கள் மதிப்புள்ள விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து திரும்பிட்டு போயிடுவார். ரைட். அப்புறம் கஜினி ஆதரித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிர்தௌசி நாமா, அல்பெருனி. இந்த 2 பேரையும் ஆதரிப்பார். பிர்தௌசி அப்புறம் அல்பெருனி, இந்த 2 பேரையும் ஆதரித்தவர் யாருன்னு கேட்டா கஜினி. அப்புறம் யார் வரான்னா முகமது கோரி. இந்திய மண்ணில் துருக்கிய பேரரசே ரொம்ப பேஸ்மெண்ட் உறுதியாக போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா முகமது கோரி.
இவர் கோரின்ற பகுதியை ஆட்சி செய்வார். ஃபர்ஸ்ட் முல்தான் மீது படையெடுப்பார் 175ல். இஸ்மாயில் வம்ச ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றுவார் 1175ல். அப்புறம் 176ல் முல்தான் உச் 2 பகுதியும் கம்ப்ளீட்டாக கைப்பற்றி முடிச்சிருவார். 79ல் குஜராத்தில் உள்ள ஒரு மன்னர் இவரை ஜெயிச்சிருவார். சரியா? கோரி முகமதுக்கு ஒரு பயங்கர தோல்வி கிடைக்கும் குஜராத்தில் சாளுக்கியர் 1179ல். அப்புறம் முதல் தரைன் போர். சரியா? முதலாம் தரைன் போர்னு இது முக்கியமான போர் பார்த்துனுங்க. முதலாம் தரைன் போர், 2ஆம் தரைன் போர். இந்த முதலாம் தரைன் போர்ல பிருத்திவிராஜ் சவுகானிடம் இந்த முகமது கோரி தோத்து போவார். அப்போ கொஞ்சம் அசால்ட் ஆயிடுவார். இந்த பிருத்திவிராஜன் என்ன நினைப்பாருன்னா, முகமது கோரியெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துறாரு. போர்ல தோல்வி அடைஞ்சிருவார் முகமது கோரி. அடுத்தது இந்த முகமது கோரி என்ன பண்ணுவான்னா, இவனுங்க வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு 2வது போர்ல சரியான ஒரு அடி கொடுப்பான் பிருத்திவிராஜன். இதுல கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துருவார். வேற அரசர்கள்லாம் கூட சேர்க்காம இவர் தனியா போரிடுவார், மாட்டிக்கிடுவார். 2ஆம் தரைன் போர்ல தோல்வி அடைஞ்சிருவார். சரியா? இந்த தோல்வி தான் இவங்க என்ட்ரியாவுக்கு உள்ள இந்தியாவுக்குள்ள வட இந்தியாவுக்குள்ள என்ட்ரியாவுக்கு காரணமான ஒரு போர்னு பாத்தீங்கன்னா இந்த தரைன் போர் 2. துருக்கிய முஸ்லீம் அரசுகள் இந்திய பகுதியில் நுழைய காரணமான போர் எதுன்னு கேட்டா இந்த தரைன் 2ஆம் போர். சரியா? தரைன் 2ஆம் போர் ரொம்ப முக்கியமான போர். தோத்துருவாங்க. அப்புறம் அடுத்தது வருஷங்கள் ரொம்ப முக்கியம். 91ல் 1வது போர், 2ல் 2வது போர். அப்படி நீட்டா நீங்க படிச்சாலே போதும். ஓகே, 1ல் 1வது போர், 2ல் 2வது போர். அப்புறம் இந்த போர்ல வெற்றி பெற்றாச்சு. அந்த அஜ்மீர் பகுதியாகும் பிருத்திவிராஜ் சவுகான் ஆட்சி பண்ண பகுதி எதுன்னு கேட்டா அஜ்மீர். அந்த ஆட்சி பகுதியை திரும்பியுமே யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் போட்டு பிருத்திவிராஜ்கிட்டே ஒப்படைச்சிருவார். ஓகேவா? கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து எடுத்து பிருத்திவிராஜே என்ன பண்ணுவாருன்னா அதை தன்னிடம் எடுத்துக்கொள்வார். ஆனா அந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ராஜதுரோக குற்றம் சாட்டி திரும்ப இவனை கொன்றுவான். அந்த முகமது கோரி யாரை கொன்றுவான்? இந்த பிருத்திவிராஜையே கொன்றுவான். சரி, அவர் நம்பிக்கையை கொடுத்து உனக்கு ஆட்சியில திரும்பியும் தூக்கி இருத்துறேன் அப்படின்னு நிறுத்திட்டு திருப்பி என்ன செஞ்சிடும், முதுகுல குத்திடுவாரு. யாரு? இந்த முகமது கோரி. சரி, அப்புறம் இந்த முகமது கோரி தான் என்ன பண்ணுவார்னா, தனது நம்பிக்கைக்குரிய ஒரு அடிமை யாரு? இந்த குத்புதீன் ஐபக்கு ஆசான். சரியா? இந்த முகமது கோரி யாரும் கிடையாது, இந்த குத்புதீன் ஐபக். நம்ம சொன்னோம்ல முகமது கோரி தான் இங்க முஸ்லீம் ஆட்சியை நிறுவிட்டு போனாருன்னு பார்த்தோம்ல. சரி, அப்போ அவருக்கு ஆசான் யாரு வந்துட்டா? இப்போ குத்புதீன் ஐபக்குடைய ஆசாம் கதை தான் இது. அவரு தரைன் போர் 1, தரைன் போர் 2ல பங்கெடுத்தது யாருன்னு கேட்டா இந்த முகமது கோரி. லட்சுமியின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா முகமது கோரி. சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு இல்ல, எழுதி வச்சுக்கோங்க. முதலாக லட்சுமி கடவுள் இருக்காங்களா, அவங்க உருவத்தை பதித்து நாணயத்தை வெளியிட்ட ஒரு முஸ்லீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது கோரி தான். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த குத்புதீன் ஐபக்கை இந்திய பகுதியான தனது ஆட்சியை நியமித்தார். அப்புறம் கோரியினுடைய தளபதிக்கு பேர் தான் இந்த பக்தியார் கில்ஜி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பக்தியார் கில்ஜினா யாரு? இந்த குத்புதீன் ஐபக்கு இந்த ஆள் அங்கே அனுப்பி விடுவார்னு பார்த்தோம். வங்காளம் பீகார் பகுதியில் அனுப்பிவிட்டு இந்த விக்ரமசீலா, நாலந்தா அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள்லாம் இடித்து தள்ளினது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்தியார் கில்ஜி. ஓகேவா? ரைட். அப்புறம் இப்போ நமக்கு போர் நடந்து முடிஞ்சது 91, 92 அப்படிதானா? 2 போர் முடிச்சிருக்கிறோம். அடுத்த 94ல் ஒரு போர் இருக்கு. தரைன் போர் கிடையாது, இது சந்தவார் போர். சண்டவார் போர், சண்டை, அது பேரே சண்டை, சண்டவார் போர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டவார் போர் வெட்டிட்டனும். ஐயோ, சரி, அதுக்கு பேரு சண்டவார் போர். இந்த சண்டவார் போர்ல என்ன நடக்கும்னா, இங்க ஜெயச்சந்திரன் ஒரு மன்னர் வரார். ஜெயச்சந்திரன் யாருன்னு தெரியணும்னா, ஜெயச்சந்திரனுக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் சண்டை. ஏன்னா அவருக்கு மகளை இவர் திருடிட்டு போயிடுவார். யாரு? இந்த ஜெயச்சந்திரன் உடைய மகளை யாரு திருடிட்டு போயிடுவா? இந்த பிருத்திவிராஜ் சவுகான். அதனால இது 2 பேருக்கும் சண்டை. ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த சவுகான் பரம்பரை யாருமே என்ன செய்யாது, ராஜபுத்திரர்கள் யாருமே இந்த இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ரைட். 1194ல் சந்தவார் போர்ல ஜெயச்சந்திரனை தோற்கடிச்சிருப்பாரு. அப்புறம் முகமது கோரிக்கும் கன்னௌசின் மன்னர் ஜெயச்சந்திரனுக்கும், இவர் வந்து கன்னௌசினுடைய அரசர். அஜ்மீருடைய அரசர் யாரு பார்த்தோம், பிருத்திவிராஜ் சவுகான். கன்னௌசினுடைய அரசர் ஜெயச்சந்திரன். ஓகேவா? நான் போட்டிருக்கோம்ல, கொல்லப்பட காரணம் ராஜபுத்திரர்கள் ஜெயச்சந்திராவுக்கு உதவி செய்யல. ஜெயச்சந்திரனுடைய மகளை பிருத்திவிராஜ் சவுகான் கடத்தி சென்று விட்டதால் இருவருக்கும் பிரச்சனை. ரைட். அப்புறம் முகமது கோரி சாவுக்கு காரணம் 1206ல் இறந்து போவாருன்னு சொன்னேன்.
காரணம் என்னன்னா, ஒரு நாள் மாலையில் அவர் தொழுகையில் இருக்கும் பொழுதே பின்னால் போட்டு தள்ளிடுவாங்க. ஷியா பிரிவை சேர்ந்த புரட்சியாளர்களும் கோகர்களும் சேர்ந்து மார்ச் 25 அவனுக்கு மார்ச்சரிக்கு அனுப்பிடுவாங்க. சரியா? ரைட்டு. அவரை கொலை செய்தனர் மார்ச் 25 ஞாபகம் வச்சிருங்க. அதாவது தொழுகையை செஞ்சுட்டு இருக்கும் போதே யார் இந்த முகமது கோரியை கொண்டுட்டுருவாங்க. இப்போ முகமது கோரிக்கு கதையெல்லாம் தெரியும். முதல்ல இப்போ பழைய ஸ்டோரிலாம் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுட்டா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிந்து படையெடுப்புலேருந்தே இந்த கதை தொடங்குது. சரியா? சிந்து படையெடுப்பு, தாகீர், முகமது பின் காசிம், அப்புறம் முகமது கஜினி 1000ஆம் ஆண்டு சம்பவத்தில் முகமது கஜினி வருவார். முகமது கஜினிக்கு அப்புறம் வந்து முகமது கோரி வராரு. முகமது கோரிக்கு அப்புறம் தான் யார் வருவா? இந்த குத்புதீன் ஐபக்கு, இந்த அடிமை வம்சம், இதெல்லாம் அப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கதைகள்லாம். அப்புறம் இதான் லாஸ்ட்டு, இதை முடிச்சிருவோம். டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள். இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதாகும். இதில் வந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் வருஷந்தோறும். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. சில நேரம் டைரெக்டாக வரும். சரியா? நிறைய தடவை வந்தது மேட்ச் த ஃபாலோவிங். சரி, இந்த அல்பெருனி என்னத்தை எழுதினாருன்னு வரும். அல்பெருனி எழுதினது தாரிக் அல் ஹிந்த். இதெல்லாம் டெல்லி சுல்தான்களை பற்றி அறியக்கூடிய புத்தகங்கள் அல்லது நூற்குறிப்புகள். சரி, இதுல இருந்து ஒரு ஒன் வேர்ட் வந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படியாவது உரு போட்டு படிச்சிருங்க, வாய்ப்பாடு படிச்ச மாதிரி. அல்பெருனி எழுதினது தாரிக் அல் ஹிந்த். எந்த மொழியில் எழுதினான்னு வர கேட்பானுங்க. அரபு மொழியில் எழுதப்பட்டது. அல்பெருனி அரபு மொழி, அல்பெருனி அரபு மொழி, அப்படி படிச்சு வச்சிருங்க. தாரிக் அல் ஹிந்த். பெரும்பான்மையான சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் இந்தியாவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பெருமை பெரு அப்படின்னா ஹிந்து ஞாபகம் வச்சிருங்க. இப்படிதான் படிக்க முடியும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை போட்டுடுங்க. அப்புறம் மின்ஹஜ் உஸ் சிராஜ், இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, மின்னல் வந்து டபக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். அதான் தபக் மின்னல் தபக், அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. மின்ஹஜ் உஸ் சிராஜ். தபக் இ நசரி 1260. இதுவும் அரபு மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், உலக இஸ்லாமிய வரலாறு. அப்புறம் வந்து மூணாவது ஜியாவுதீன் பாரணி. ஜியாவுதீன் பாரணிங்கிறவர் என்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கணும். தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி 1357. ஃபெரோஸ் துக்ளக்னு ஒரு துக்ளக் வம்சம் படிப்போம். அது வரைக்கும் உள்ள கதைகளை எழுதிட்டு போனது யாருன்னா இந்த ஜியாவுதீன் பாரணி. ஜியாவுதீன் பாரணிங்கிறது தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. ஓகே, தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. இது மட்டும் ஏதாவது ஒன்று போட்டு நீங்களே ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணிவிடுங்க, எல்லாம் படிச்சிருங்க. அப்புறம் அமீர் குஸ்ரு ஆதரித்தவர் யாருன்னு நம்ம பால்பன் பார்த்தோம். இவர் எழுதினதுக்கு நூலுக்கு பேர் வந்து மிஃப்தா உல் ஃபுதா. மிஃப்தா ஒன்றுமே வாயில் நுழையாது, ஞாபகம் வச்சுங்க. அமீர் மிஃப்தா உல் ஃபுதா. இது யாரை பற்றிய குறிக்கக்கூடிய நூல்கள்னா ஜலாலுதீன் கில்ஜியினுடைய வெற்றிகளை பற்றி குறிக்கக்கூடியதான் அந்த மிஃப்தா உல் ஃபுது. அப்புறம் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு கஜைன் உல் ஃபுது. மிஃப்தாங்கிறது ஜலாலுதீனை குறிக்கக்கூடியது, கஜைன்ங்கிறது வந்து அவருக்கு பையன், அடுத்த வெற்றி அவருடைய மருமகன் நினைக்கிறேன், அலாவுதீன் கில்ஜியினுடைய வெற்றிகளை குறிக்கக்கூடியது. 2 வெற்றிகளை குறிக்கக்கூடியது எழுதினதுதான் அமீர் குஸ்ரு இல்லையா? அமீர் குஸ்ரு. ஒன்று வந்து மிஃப்தா உல் ஃபுது, கஜைன் உல் ஃபுது. மிஃப்தா யாரை பற்றி குடிக்கிறதுனா மூத்தவர் ஜலாலுதீனை பற்றி குடிக்கக்கூடியது மிஃப்தா, மூத்தவர் மீ அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. 2வது அவருடைய அடுத்த ஆட்சியாளர் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, அது வந்து கஜைன். அப்புறம் துக்ளக் நாமாங்கிறது துக்ளக் வம்ச வரலாற்றை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல், துக்ளக் நாமா. அப்புறம் சம்ஸ் இ சிராஜ் அபிஃபிப், இதுக்கு தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. அவர் எழுதினதுக்கு பேரு தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. சரியா? ஃபெரோஸ் ஷாஹி, தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. இதை ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நீங்க தான் போட்டுக்கணும். அப்புறம் லாஸ்ட்ல குலாம் யாஹ்யா பின் அகமத் முபாரக் ஷாஹி. சரி, அந்த புத்தகத்துக்கு பேரு தாரிக் இ முபாரக் ஷாஹி. யாரை பத்தி எழுதியிருக்காங்கன்னா முபாரக் ஷாஹினுடைய ஆட்சியை பாரசீக மொழியில் எழுதியிருக்கு. அப்போ பாரசீக மொழியில் எழுதின புத்தகங்கள் என்ன இருக்கு பாருங்க, 1, 2, 3. இதுக்கு முன்னாடி அரபிய மொழிகள் எழுதுனு பார்த்தீங்க. இது வரைக்கும் முதல் 1 அரபி, 2வது உள்ளது அரபு, மின்னுகச்சும் அரபு, இது என்ன இல்லை மொழின்னு தெரியல. அப்புறம் 3வது உள்ளது அமீர் குஸ்ருல இருந்து பாரசீக மொழி, பெர்ஷியன் லாங்குவேஜ்ல இருந்து அமீர் குஸ்ரு. துக்ளக் நாமா, அது எந்த லாங்குவேஜ் தெரியல. அப்புறம் சம்சி சிராஜ் அபிஃபிப், இது வந்து பாரசீக லாங்குவேஜ். அப்புறம் குலாம் யாஹ்யா பின் அகமத்தும் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. மீது எல்லாமே பாரசீக மொழியில் எழுதப்பட்டது.
அப்புறம் கடைசியா பெரிஸ்டா. பெரிஸ்டா எந்த புத்தகம் எழுதினார்னா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறுங்கிற ஒரு புத்தகத்தை எழுதிட்டு போயிட்டார். பெரிஸ்டா ரொம்ப பெரிய கதை, இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு. ஒரு 10 தடவையாவது படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்த்துக்குங்க. சரி, ஆனால் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதினா இதுதான். ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் மார்க்க விடுவீங்க. அப்படிங்கும்போது இதை நீங்க ரொம்ப தெளிவா படிக்கணும். அரபு, பாரசீக எது, வருஷம் என்னது, யார் யாரை பத்தி எழுதியிருக்காங்க, அந்த நேரத்தில் அந்த புத்தகம் யாரை பத்தி ஆட்சியாளரை குறிக்குது, எல்லாமே தெளிவா இருக்கணும். சரியா? ரைட். அடுத்த நம்ம பார்த்த மம்லுக் வம்சம் 7ஆம் கிளாஸ்ல பார்த்தோம்ல. மம்லுக் வம்சம் மொத்தம் எத்தனை வம்சம் இருக்குன்னு பாருங்க, 5 வம்சம் இருக்கும். மம்லுக் வம்சம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து கில்ஜி வம்சம் இருக்கு, துக்ளக் வம்சம் இருக்கு, சையத் வம்சம் இருக்கு, லோடி வம்சம் இருக்கு. இவ்வளவும் சேர்த்தாதான் டெல்லி சுல்தான்ல வரும். ரைட் ரைட். அப்புறம் இந்த அடிமை வம்சத்தை நம்ம மம்லுக் வம்சம் என்றும், மம்லுக் என்பதற்கு ஒரு அடிமை என்பது பொருள்னு அரபு பகுதின்னு பார்த்தோம்ல. ரைட்டானா இருக்கு. அப்புறம் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரியால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்புறம் அடிமை வம்சத்தின் முதல் மன்னர் குத்புதீன் ஐபக்னு பார்த்தோம். தலைநகர் எங்க வச்சிருந்தார்? லாகூர்லன்னு பார்த்தோம். முகமது கோரிக்கு பிறகு இந்த குத்புதீன் ஐபக் 2 வருடம் பிரச்சனை பண்ணுவார். ஒன்னு யாருன்னா யால்டுஷ் மற்றும் குபாச்சா 2 வரை வந்து இவருக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சிருங்க. இந்த குத்புதீன் ஐபக்கு யாரால பிரச்சனைனா, இது அடிஷனல் பாயிண்ட். குத்புதீன் ஐபக் எதிரிகள் பாத்தீங்கன்னா யால்டுஷும் குபாச்சாவும். யால்டுஷ், குபாச்சா. ரைட். அடுத்தது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், அங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். லாக் பாக்ஷா பேர்ல இருக்கு. பல லட்சங்களை அள்ளி ஏழைகளுக்கு கொடுத்ததுனால இவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா லாக் பாக்ஷா என்று அழைக்கப்பட்டார். யாரு லாக் பாக்ஷா என்று அழைக்கப்பட்டவர்? குத்புதீன். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் கலை இலக்கியங்களுக்கு இவர் வாரி வாரி அள்ளி கொடுக்கிறார். அதனால இவர் மாலிக் என்று அழைக்கப்பட்டார். மாலிக், அள்ளி அள்ளி கொடுத்ததுனால. அப்புறம் ஒரே ஒரு மசூதி பார்த்தோம். எங்க? டெல்லியில குபத்துல் இஸ்லாம் மசூதின்னு ஒரு மசூதியை பார்த்தோம். இங்க ஏதோ இடம் 2 மாறி இருக்கு. ஸ்கூல் புக்ல டெல்லியிலன்னு பார்த்தோம், இங்க அஜ்மீர்னு போட்டிருக்காங்க. ஸோ இது டவுட், செக் பண்ணிடணும். அப்புறம் முக்கிய 2 மசூதி கட்டுவார். ஒன்று வந்து அந்த குபத்துல் இஸ்லாம், அப்புறம் தாய்டின்கோ ஜோன்பரா. 2 மசூதியை அவர் கட்டுவார். ரைட், ஓகே, ஞாபகம் வச்சிருங்க. ஆனா இடத்த மட்டும் டவுட்ல வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ல டெல்லியில குபத்துல் இஸ்லாம் போட்டிருக்கு. 2 மாத்தி ஏதோ நோட்ஸ்ல போட்டாங்களான்னு தெரியல, நான் ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அப்புறம் இந்த குதுப்பினார் கட்டுக்கு காரணம் என்னது? குதுப்பினார் கட்டுக்கு ஒரு அடிக்கல் நாட்டிட்டு போனார் பார்த்தோம்ல. அவர் ஒரு ஆளுக்கு மேல ரொம்ப ஈடுபாடோட இருந்தார். அவர் சூபி துறவி. அந்த சூபி துறவினுடைய பேர் என்னன்னா குதுபுதீன் பக்தியார். பக்தியார் கில்ஜி கிடையாது, குதுப். அதனாலதான் குதுப் மினார்னு பேர் வச்சது. குதுப்புன்னு அவருக்கு ஃப்ரெண்ட்ல பேர் இருக்கும், குதுபுதீன் பக்தியார். ரைட். அப்புறம் இல்துமிஸ் கட்டி முடித்தாரு, போலோல இறந்து போவாரு. அப்புறம் இவர் ஆதரித்த புலவர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஹசன் நிசாமி, பக்ரே முதிர். அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பால்பன் தெரியும். இந்த குத்பு ஐபக் யாரெல்லாம் தெரிவிச்சாருன்னா புலவர்களை ஆதரித்தார்னு பாத்தீங்கன்னா ஹசன் நிசாமி, பக்ரே முதிர். இவர் எந்த நாணயத்தையும் வெளியிடவில்லை. ஓகேவா? ரைட். அப்புறம் ஆரம் ஷா சொன்னோம்ல, மகன் திறமையற்றவன் பார்த்தோம். 1 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான். இல்துமிஸ் ஆரம் ஷாவை கொண்டு ஆட்சியை கைப்பற்றினார். குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகன் தான் யாரு? இந்த இல்துமிஸ். முதல் மங்கோலிய படையெடுப்பு இவர் காலத்துல தான் இருந்துச்சு. இவர் வந்து அந்த யாருக்கும் ஆதரவு கொடுக்காதனால அவன் திரும்பி போயிருவான். சரியா? இல்துமிஸ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆகும். இல்துமிஸ் என்ற சொல்லுக்கு அரசு காப்பாளன் என்று பெயர். செங்கிஸ்கான் படையெடுத்தார். அப்ப இங்க வந்த ஒரு அவருடைய எதிரியை இவர் வந்து என்ன பண்ணாரு? அடைக்கலம் கொடுக்க. இவருக்கு பேரு ஜலாலுதீன் மங்கபர்னின்னு போட்டிருக்கு. குவாரிஜம் அங்க பார்த்தோம், குவாரின்னு பார்த்தோம்ல. குவாரிஜம் ஜலாலுதீன் பார்த்தோம்ல. கவாரிசம் மன்னர் ஜலாலுதீன். இன்னொரு பேருக்கு கூட மங்காபர்னி. சரியா? அந்த மங்காபர்னிக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க மறுத்ததுனால படையெடுக்கவில்லை, அவர் திரும்பி போயிருவார். குதுப்பினாரை கட்டி முடித்தது இல்துமிஸ், பார்த்துட்டோம். அப்புறம் முக்கியமானது என்ன இருக்கு பாருங்க. டங்கா என்ற வெள்ளி நாணயத்தை, ஜிடால் என்ற செப்பு நாணயத்தையும் வெளியிட்டது யாருன்னு கேட்பாங்க? இந்த இல்துமிஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 11ல இருக்கும்.
சரியா? இல்டுமிஸ் தான் டங்கா இந்த வெள்ளி நாணயத்தையும் ஜிடால்ங்கிற செப்பு நாணயத்தையும் வெளியிட்டது யாருன்னு கேட்டா இல்டுமிஷ். குத்புதீன் ஐபக் நாணயத்தை வெளியிட்டாரானா வெளியிடவில்லை. சரியா? ரைட். மூன்றாம் தரையின் போரை அட்டன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். ரெண்டு போர். முதலாம் தரையின் போர் 1191 பாத்தீங்க. இரண்டாம் தரையின் போர் 1192 பாத்தீங்க. அது முதல் போர் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு முகமது கோரிக்கை நடந்தது, பிருத்திவிராஜ் ஜெயிச்சார்னு பார்த்தோம். ரெண்டாம் போர்ல பிருத்திவிராஜ் தோத்தாரு, முகமது கோரி ஜெயிச்சார்னு பார்த்தோம்ல, அது முதல் தரைன். இது இரண்டாம் தரைன்னு பார்த்தோம். இங்க வாங்க, மூன்றாம் தரையின் போர் எந்த வருஷம் நடக்குதுன்னா பல வருடங்கள் கழித்து 1215. இந்த மூன்றாம் தரையின் போர்ல இந்த குத்புதீன் ஐபக் யாரை ஜெயிக்கிறாருன்னா இல்டுஸை வென்று உச் மற்றும் முல்தான் பகுதிகள் 2 பகுதிகளையும் ஒரு கைப்பற்றார். நசுருதீன் குபாச்சாவையும் வென்றார். சரியா? இல்துஸ் அப்புறம் நசுருதீன் குபாச்சா பார்த்தோம்ல. குத்புதீன் ஐபக் படிக்கும்போது பார்த்தோம்ல ஸ்டார்டிங்ல, இல்துஸ் நசுருதீன் குபாச்சா 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை. ரைட். அப்புறம் வங்காளத்துல யாரை கொண்டாரு? துக்ரில் கானை கைது செய்து கொண்டார்னு படிச்சோம். முதலில் அரேபிய நாணயத்தை வெளியிட்டார். அப்புறம் இக்தாதாக்கள் சொன்னோம்ல, இல்டுமிஸ் யாருன்னா கொடுத்தாரு? ராணுவத்துக்கு சம்பளத்துக்கு பதிலா நிலங்களை பிரித்து கொடுத்தாருன்னு பார்த்தோம்ல, அதுக்கு பேர் தான் இக்தாக்கள். அந்த இக்தாதாக்கள் இக்தாதார் என்று அழைக்கப்பட்டார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார்னு பாத்தீங்க. ரைட்டா? ரைட். அப்புறம் 40 குழுவை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்க? இந்த இல்டுமிஸ், அல்லது அதுக்கு இன்னொரு பேரு சகல் கானி. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அடிமைகளின் அடிமை யாருன்னு கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு அடிமை யாரு? குத்புதீன் ஐபக். அந்த குத்புதீனுக்கு ஒரு அடிமை யாருன்னு கேட்டீங்கன்னா இல்டுமிஸ். அப்போ அடிமையின் அடிமை யாருன்னு கேட்டா இல்டுமிஸ். அடிமையின் அடிமை யாருன்னு கேட்டா இல்டுமிஸ். இவருடைய படைத்தளபதி ஏற்கனவே குத்புதீன் ஐபக்கு ஒருத்தன் படைத்தளபதியா இருந்தாங்களா, பக்தியார் கில்ஜி. அவர் இவருக்கும் படைத்தளபதியா இருந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உஜ்ஜயினில இருக்கக்கூடிய மாகாளி கோவிலை தரைமட்டம் ஆக்கியிருக்காரு. இவங்க வேலையை தரைமட்டம் ஆக்குறதுதான் போல பக்தியார் கில்ஜி. அப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகத்தையும் ஏற்கனவே பக்தியார் கில்ஜி தரைமட்டம் ஆக்கி வச்சிருந்தான். ஓகேவா? ரைட். அப்போ இது இவ்வளவும் எக்ஸ்ட்ரா பாயிண்டா நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்கூல் புக்கு பிளஸ் அடிஷனல் பாயிண்ட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப் தந்துடுறேன். ஓரளவு நம்ம எடுத்தது வரைக்கும் இந்த வாரத்துக்கு கிளியரா படிச்சுடுங்க. ஓகேவா? மீதி உள்ளதை ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஓகேப்பா? இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஒருக்கா உடனே எடுத்து படிங்க, இல்லைன்னா ஒன்றும் மண்டையில இருக்காது. கொஞ்சம் ஞாபகம் மறந்த மாதிரியே இருக்கும். நிறைய பேர்கள் படிச்சிருக்கிறீங்க. ஸோ இன்னும் உடனே எடுத்து ஒருக்கா திருப்பி பார்க்கணும் நீங்க. ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் தாரேன். அப்புறம் ஸ்கூல் புக்கு இல்லாதவங்க அந்த பிடிஎஃப் ஆனால் அந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் தாரேன். ரைட்டா? ரெண்டையும் வச்சு ஒருக்கா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிடுங்க. அப்புறம் இதனுடைய ஒரு லிங்க்கும் தரேன். என்னது ஆன்லைன் எக்ஸாம் போடக்கூடிய ஒரு லிங்க்கும் தரேன். ஜஸ்ட் அதுலேயும் வேணா போட்டு பாருங்க. பாடம் முடிக்க முடியல, அதனால ஃபுல்லா எப்படி போடுவீங்க? பாடம் ஃபுல்லாக இருக்கு ஆன்லைன் எக்ஸாம். அதனால பாடம் முடிஞ்ச அப்புறம் பாருங்க. ஓகேவா? பாயிண்ட்ஸ் மட்டும் கிளியரா எடுத்துக்கிடுங்க.